ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீயில் டெலிட்டிங் எ நோட். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் அதாவது லீஃப் நோடை எப்படி டெலீட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கேஸ் நம்பர் 2ல் அதாவது டெலிஷன் ஆஃப் நோட் வித் ஒன் சைல்டு. டெலிஷன் ஆஃப் நோட் வித் ஒன் சைல்டு, அதாவது எந்த நோடுக்கு ஒன் சைல்டு இருக்கோ அந்த நோடை நம்ம டெலிட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது அந்த ஒன் சைல்டு இருக்கிற நோடு வந்து பார்த்திங்கன்னா எய்தர் லெஃப்ட்டு சைடில் இருக்கலாம் இல்லை ரைட் சைட்லேயும் இருக்கலாம். அதாவது டெம்ப் நோடு. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். டெம்ப் நோடு வந்து பார்த்திங்கன்னா த நோட் விச் வி ஆர் கோயிங் டு டெலிட் அந்த நோட் தான் வந்து தட் வில் பி கால்ட் அஸ் டெம்ப் நோடு. ஸோ நம்ம எந்த நோடு டெலிட் பண்ண போகிறோமோ அந்த நோடு தான் டெம்ப் நோடு. அந்த டெம்ப் நோடு வந்து எய்தர் இட் கேன் பி எ லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு. அதாவது லெஃப்ட் சைடாகவும் இருக்கலாம், ரைட் சைடாகவும் இருக்கலாம். சரி, இப்போது 2 கேசஸ். இப்போது டெம்ப் நோடு வந்து லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா, சரியா, டெம்ப் நோடு வந்து லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நான் ஒரு சூடோ கோடு எழுதுறேன் பாருங்கள். இஃப் டெம்ப் ஆஃப் எல் சைல்டு இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு நல் and temp of r child is equal to null. சரி, first condition எழுதலாம். if parent of l child is equal to temp. சரி, அப்படி இருந்ததுன்னா parent of l child is equal to temp of L child. சரி, else parent of R child is equal to temp of L child. Free temp. ஃபைனலாக வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். சரி, இதான் வந்து சூடோ கோட். சரி, இப்போ என்ன சொல்ல வராங்க இப்போ பாருங்கள். இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். 6 4 9 2 8 10. சரி, இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் டெம்ப் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறவனோட ஃபஸ்ட்டு டெல் பண்ண போகிறோம். ஸோ அப்போது வந்து இவங்க பேரண்ட்டு, இவங்க இந்த நோடுக்கு இதுதான் டெம்ப் நோடு, இதான் நம்ம டெல் பண்ண போகிறோம். இதுக்கு எத்தனை சைல்டு இருக்குது? ஒரு சைல்டு தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை டெல் பண்ண போகிறோம். 4 டெல் பண்ண போகிறோம். சரி, டெல் பண்ணால் என்ன கண்டிஷன்? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சர்ச் த பேரண்ட் ஆஃப் த நோட் டு பி டெலிட்டட். ஓகே, பேரண்ட் ஆஃப் த நோடு, அதாவது ஒரு சைல்டு இருக்கிற நோடோட பேரண்ட் நோடு எது? இதுதான் பேரண்ட் நோடு. சர்ச் த பேரண்ட் ஆஃப் த நோட் டு பி டெலிட்டட். எந்த நோடை டெலிட் பண்ண போகிறோமோ அந்த நோடை நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அசைன் த பேரண்ட் லிங்க் டு த சைல்டு நோட் ஆஃப் த நோட் டு பி டெலிட்டட். ஸோ இந்த பேரண்ட் நோடோட லிங்க்கை சைல்டு நோடுக்கு கொடுத்துட்டு இந்த நோடை டெலிட் பண்ணிடணும். ஃபைனலி ரிலீஸ் த மெமரி ஆக்குபைடு பை த டெலிட்டட் நோட். டெலிட்டட் நோடு என்ன மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கோ அதை ரிலீஸ் பண்ணிடணும். இதான் வந்து இதுக்குண்டான கண்டிஷன். சரி, நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெம்ப் இருக்குது. இந்த நோடை நம்ம டெலிட் பண்ண போகிறோம். சரி, இப்போது என்ன? இஃப் டெம்ப் ஆஃப் லெஃப்ட் சைல்டு இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு நல். டெம்ப் ஆஃப் லெஃப்ட் சைல்டு இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு நல், கண்டிஷன் ட்ரூ. அண்ட் டெம்ப் ஆஃப் ரைட் சைல்டு இஸ் ஈக்குவல் டு நல். இந்த டெம்ப் ஆஃப் ரைட் சைல்டு இங்கே வந்து என்ன இருக்குது? நல் வேல்யூ இருக்குது. அப்போது கண்டிஷன் வந்து 2 கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூ ஆகிடோன்னே இங்கே வந்து என்ன வரும்? அடுத்த கண்டிஷனுக்குள்ளே போகும். இஃப் பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு இஸ் ஈக்குவல் டு டெம்ப். பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு, ஓகே, எல் சைல்டோட பேரண்ட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப். ஓகேவா? லெஃப்ட் சைல்டோட பேரண்ட்டு தான் இங்கே டெம்ப்பாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் எல் சைல்டு. ஓகே, சாரி, இங்கே பாருங்கள். இஃப் பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு இஸ் ஈக்குவல் டு டெம்ப், சாரி, இங்கே பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு வந்து டெம்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து டெம்ப் ஆஃப் எல் சைல்டு, டெம்போட எல் சைல்டு நல்லா இல்லை, அண்டு டெம்போட ரைட் சைல்டு நல்லா இருக்குது, கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு, பேரண்ட்டோட லெஃப்ட் சைல்டு வந்து இஸ் ஈக்குவல் டு டெம்ப்பாக இருக்குது. டெம்ப்பாக இருந்ததுன்னா பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு, ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் எல் சைல்டு. ஸோ டெம்ப் ஆஃப் எல் சைல்டு, டெம்ப் வேல்யூவில் இருக்கிற எல் சைல்டை எதுக்கு கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க? பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு.
ஓகே, அதை வந்து பேரண்ட் ஆஃப் எல் சைல்டில் போடுங்க. அப்படி இல்லைன்னா பேரண்ட் ஆஃப் ஆர் சைல்டு, ஓகே, பேரண்ட் ஆஃப் ஆர் சைல்டு இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் எல் சைல்டாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்ட் ஆஃப் ஆர் சைல்டு அதாவது டெம்ப் ஆஃப் எல் சைல்டை பேரண்ட் ஆஃப் ஆர் சைல்டாக போடுங்க. வேல்யூ சின்னதாக இருந்தால் லெஃப்ட்டில் போடுங்க, பெருசாக இருந்தால் ரைட்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே என்ன ஆகும், 4 நம்ம டெல் பண்ணிடுறோம். ஸோ 4 டெல் பண்ணிடும்போது என்ன ஆகும், 6. இந்த டெம்ப் அதாவது டெம்ப் ஆஃப் எல் சைல்டோட வேல்யூ எதுக்கு போய்டும், பேரண்ட் ஆஃப் எல் சைல்டுக்கு போடும். வேல்யூ சின்னதாக இருக்குது, பேரண்ட் ஆஃப் எல் சைல்டுக்கு போயிடுச்சு. இங்கே வந்து 9, இங்கே வந்து 8, இங்கே வந்து 10. ஸோ இது வந்து என்ன ஆகிடும், நல்லாயிடும். இந்த பக்கமும் நல்லாயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெம்ப் லெஃப்ட் சைடில் இருந்தால் அது எப்படி டெல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி, சப்போஸ் இப்போ டெம்ப் ரைட் சைடில் இருக்குது. டெம்ப் ரைட் சைடில் இருந்தால் அதாவது டெலிட் த டெம்பரரி டெம்ப் ஆர் சைல்டு. ஓகே, ஆர் சைல்டு, டெம்ப் ஆர் சைல்டு நம்ம இப்போ டெல் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி டெல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, அதே கண்டிஷன் தான், பட் ஒரு சில இடத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும். அந்த சேஞ்சஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். One second. ஓகே, சரி, இப்போ என்னன்றதை பார்க்கலாம். அதாவது இப்போ என்னென்னா delete the temp ஆர் சைல்டு. சரி, ஆர் சைல்டு டெம்பரரி சைல்டாக இருந்தால் அது எப்படி டெல் பண்ணும், அதே தான். இஃப் டெம்ப் ஆஃப் எல் சைல்டு என்னவா இருக்கணும், நல்லா இருக்கணும், இஸ் ஈக்குவல் டு நல் அண்ட் டெம்ப் ஆஃப் ஆர் சைல்டு இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு நல். நல்லா இருந்ததுன்னா இஃப் பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு இஸ் ஈக்குவல் டு டெம்ப். அப்படி இருந்ததுன்னா பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் ஆர் சைல்டு. எல்ஸ் பேரண்ட் ஆஃப் ஆர் சைல்டு இஸ் ஈக்குவல் டு டெம்ப் ஆஃப் ஆர் சைல்டு. ஃப்ரீ டெம்பை வந்து ஃப்ரீ பண்ணிடணும், கடைசியில் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, சரி, இப்போ இதை எப்படி பண்ணலாம் இப்போ பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 6, 4, 9, 2, 10. சரி, இப்போ இவங்க பேரண்ட்டு. ஸோ ரைட் சைடில் இப்போ டெம்ப் இருக்குது, அதாவது டெலிட்டட் நோட் வந்து 9. இஃப் ஃபஸ்ட்டு இஃப் டெம்ப் ஆஃப் லெஃப்ட் சைல்டு, ஓகே, இது டெம்பை, இதோட லெஃப்ட் சைல்டு நல்லா இருக்கணும் அண்ட் ரைட் சைடு நாட் நல்லா இருக்கணும். நல்லா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நெக்ஸ்ட் இது உள்ளே வரும். இஃப் பேரண்ட் ஆஃப் எல் சைல்டு இஸ் ஈக்குவல் டு டெம்பாக இருந்ததுன்னா, பேரண்ட்டோட டெம்போட லெஃப்ட் சைல்டை பேரண்ட்டோட லெஃப்ட் சைடாக போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரைட் சைடு பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா பேரண்ட் ஆஃப் ஆர் சைல்டு that is equal to temp of ஆர் சைல்டு. டெம்போட ஆர் சைல்டு இது வந்து பேரண்ட்டோட ஆர் சைல்டாக போயிடும். டெம்ப் ஆஃப் ஆர் சைல்டு that is equal to பேரண்ட் ஆஃப் ஆர் சைல்டு. ஸோ இப்போ என்ன ஆகும், இப்போ 9 டெலீட் பண்ணதுக்கப்புறம் 6, 4, 2 ஆகிடுமா. ஸோ இங்கே என்ன ஆகும், 10 ஆகிடும். இப்போ என்ன ஆகிடுது, இந்த டெம்ப் ஆஃப் ஆர் சைல்டு பேரண்ட் ஆஃப் ஆர் சைல்டு ஆகிடுது. வேல்யூ வந்து பெருசாக இருக்கிறதால பேரண்ட் ஆஃப் ஆர் சைல்டு ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பைனரி சர்ச் டெலிஷன் ஆஃப் நோடில் வந்து ஒரு சைல்டு மட்டும் இருக்கிற நோடை எப்படி டெல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் 2 கேஸு, அதாவது டெம்பரரி நோட் ரைட் சைடில் இருந்தால் எப்படி டெல் பண்ணோம், லெஃப்ட் சைடில் இருந்தால் எப்படி டெல் பண்ணு பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மோர் தேன் 1 சைல்டு இருந்தால் அந்த நோடை எப்படி டெல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.